திண்டுக்கல் மாவட்டம் மணியக்காரன்பட்டியில் சமுதாய கூடம் கட்டி கொடுத்து தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை திமுக கவுன்சிலர் நிறைவேற்றியுள்ளார். நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட மணியக்காரன்பட்டி 10வது வார்டு திமுக கவுன்சிலராகவும் நிலக்கோட்டை பேரூராட்சி துணைத் தலைவராகவும் இருப்பவர் முருகேசன். உள்ளாட்சி தேர்தலின் போது தங்களது கிராமத்தில் சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என அவரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து திமுக கவுன்சிலராக பதவியேற்ற முருகேசன் தனது சொந்த நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாய கட்டடம் கட்டி கொடுத்துள்ளார். இந்த கட்டடம் இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த திமுக கவுன்சிலர் முருகேசனுக்கு மணியக்காரன்பட்டி பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். உள்ளாட்சி தேர்தல் வந்தபோது எங்களுக்கு எஸ்பி அவர்கள் ஓட்டு கேட்டு வந்திருந்தாங்க. முருகேசன் அவர்கள் ஓட்டு கேட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்தபோது எங்களுக்கு இந்த மாதிரி 20 வருஷமா நம்ம சாவடி செஞ்சு கொடுக்க நாங்கள் கோரிக்கை எல்லாமே வச்சிருந்தோம். பொதுமக்கள் எல்லாருமே வச்சிருந்தோம். இந்த கோரிக்கையை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு பிற்பாடி எல்லாருமே அவங்க செஞ்சா நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அவங்க நிறையாவே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாவடி கட்டி கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவித்து இன்னைக்கு திறப்புலாவும் எங்களுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த தேர்தல் ஓட்டு கேட்டு போகும்போது அந்த மக்கள் ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு சமுதாய கூட வேணும், ஒரு சின்ன லெவலில் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் சாமி கும்பிடு திருவிழா அந்த மாதிரி டயத்தில் எங்களுக்கு பக்கத்தில் இடம் இல்லைன்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி ஜெயிச்சு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. இது நாளவே அந்த திருப்பி ஃபண்டு நமக்கு நாமையில கூட தேட பார்க்கும்போது அதில் எலிஜிபிள் ஆகலை. அதனால் வேற ஒரு சோர்ஸாக கடந்த ஒரு வருஷமாக ஆரம்பித்து ஒரு மினி சமுதாய கூட மாதிரி கட்டி இன்னைக்கு ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. தங்கள் கோரிக்கை நிறைவேறியதில் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றியதில் கவுன்சிலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேர்தலின் போது அளித்த 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்த கவுன்சிலர் முருகேசன் விரைவில் மீதமுள்ள வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.